2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தற்போது மகர ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசி என்பது மேச ராசியிலிருந்து 10வது ராசியாக அமைகின்றது. காலபுருஷ ராசி மேசத்திலிருந்து 10வது வீடு தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த 10ஆம் இடம் மகர ராசியாக வருகிறது. அந்த மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமும் உத்திராடம் 2, 3, 4 என்ற சூரிய நட்சத்திரம், திருவோணம் 1, 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளதுதான் மகர ராசி. மகரம் என்பது காலபுருஷ ராசியில் 10ஆம் இடமாக வருவதால் தொழில், கர்மம் இதெல்லாம் சொல்லக்கூடிய முக்கிய கோளாக சனி பகவான் திகழ்கின்றார். எந்த ஒரு ஜாதக கட்டத்திலும் ஒருத்தருக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் சனி பகவான் நிலையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது பொதுவான அடிப்படையான விஷயம். இந்த மகர ராசிக்காரருக்கு கடந்த 7.5 வருடங்கள் படாத பாடு படாத துன்பங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் கண்டிருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் வரக்கூடிய இந்த 2026 புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 3 முக்கிய கோள்களின் பெயர்ச்சியில் நிகழ்கின்றது. முதலாக மார்ச் 6 திருநள்ளாறு சனீஸ்வர திருநள்ளாறு கோயிலின் அடிப்படையில் வாக்கிய ரீதியாக சனி பகவான் தன்னுடைய 2ஆம் வீடு என்று சொல்கிற கும்பத்திலிருந்து மகர ராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் குருனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நாதாங்கால் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகுகின்றது. அத்துடன் வருகின்ற மே 26ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய மகரத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய உச்ச வீடு கடகத்திற்கு 7வது ராசிக்கு வருகின்றார். இதன் மூலம் 2 கோள்களும் மிக சிறப்பான இடத்திற்கு மகர ராசிக்கு வருவதால் மகர ராசிக்காரர்கள் ஒரு அருமையான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை காண்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதுவரை இருந்த தடை, தாமதங்கள், பிரச்சனை அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் காண்பார்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்கள் திருமணத்திற்கான அமைப்பினை பெற்று நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாடு சென்று அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறக்கூடிய காலகட்டமும் மகர ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வருகிற நவம்பர் மாதம் ராகுகேது பெயர்ச்சியில் ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர ராசி என்ற தன்னுடைய ஜென்ம ராசி மகர ராசிக்காரருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம கேது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் கேது பகவான் ஆக இந்த ராகுகேது பயிற்சியால் ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் என்ற அமைப்பில் வருவதால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாகவும் விழிப்புணர்ச்சியிலும் செயல்படுவது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பார்கள். உயர் படிப்பில் செல்பவர்கள் அதற்கான வாய்ப்பினை பெற்று அரசாங்க உதவி மூலமாக நல்ல கல்வி வளர்ச்சியை காண்பார்கள். பெண்மணிகள் நல்ல முன்னேற்றத்தை கண்டு குடும்ப நலன்கள் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவு மிகவும் அற்புதமாகவும் நன்றாக இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடிகளுக்கு செலவழிக்கக்கூடிய மருந்து மாத்திரை அனைத்தும் குறைந்து நல்ல ஆரோக்கியத்தை காண்பார்கள். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசி மகரத்திற்கு 7ஆம் இடம் கடகராசி அதிபதி சந்திரன் மகர ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ரோகிணி சாரம் பெற்று உச்சம் பெற்று பெறக்கூடிய இந்த ஆண்டு என்பதால் மகர ராசிக்காரர்கள் வளம் கொளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. ஸ்ரீரங்க ரங்கநாதனை வழிபாடு செய்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வாழ்க வளமுடன்.